Good morning, students. Today we are going to see about our continuation part of the lesson operating system. இதோட லாஸ்ட் கிளாஸ் இந்த லெசன் முடிய போகுது, கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்னென்ன படித்தோம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், லைசன்ஸ் பேஸ்டு எப்படி இருக்கும், தென் ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி சொன்னேன். என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி படித்தோம். ஸோ கீ ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் படித்தோம். ஒரு 9 கீ ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி படித்தாச்சு. இப்போது என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ப்ரொமினென்ட் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது அப்படின்னா யூனிக்ஸு, மைக்ரோசாஃப்ட் விண்டோ, லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்ட். இந்த 5 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரொம்ப ஃபெமிலியராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படிங்கன்னா, நம்ம யூஸரோட ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடியதாக இருக்கிறதுனால தான் அது ஃபெமிலியராக இருக்குது. Modern operating systems use a graphical user interface GUI. A GUI lets you use your mouse to click icons, buttons, menus, and everything is clearly displayed on the screen using a combination of graphics and text elements. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய படிச்சிட்டோம், நிறைய சொல்லிட்டோம். கைனா என்னென்னா கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸு. அந்த எதனால் அப்படின்னா, அது மவுஸ் யூஸ் பண்ணி கூட என்னால் ஒர்க் பண்ண முடியுது. அந்த ஐகான்ஸ் நான் கிளிக் பண்ண முடியும், பட்டன்ஸ் கிளிக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா தெரியலைனாலுமே என்ன பண்ண, அந்த மவுஸை அந்த இடத்துல எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா ரொம்ப கிளியராக டிஸ்பிளே ஆகும் என்னென்ன அப்படின்றத பற்றி. அந்த எலமெண்ட் டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு கிளியராக எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. OS கேன் பி எய்தர் ப்ரொப்ரைட்டரி வித் எ கமர்ஷியல் லைசன்ஸ் கேன் பி எ ஓப்பன் சோர்ஸ். OS அப்படிங்கிறது என்னது, அது ஒரு ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ப்ரொப்ரைட்டரியாகவும் இருக்கலாம். ரெண்டு விதமாகவும் நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும் OS அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் GUI ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல். So if you switch to a different operating system, it may seem unfamiliar at first. However, modern operating systems are designed to be ease of use, and most of the basic principles are the same. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னா, 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் GUI கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இந்த GUI கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது ஓகே அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம், நமக்கு எதுவுமே ஃபெமிலியர் இல்லாமல் இருக்கும். பட் நம்ம அந்த ஒரு திங்ஸை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ இது மேக்ஸிமம் மோரோவர் சேமாக தான் இருக்கும். எல்லா பிரின்சிபல்ஸுமே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. பாருங்கள், அந்த விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே விண்டோஸ், லினக்ஸ், ரெட் ஹேட்டு, சன் குளோபட். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த OS அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே லைசன்ஸ்னால் என்ன, அதாவது ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ்னால் என்ன, ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கோம். ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னு, ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அதில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமும், இங்கே ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி வாங்குகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பற்றியும் இவங்க கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் விண்டோ, ஆப்பிள் மேக் OS, ஆப்பிள் iOS மொபைல் டிவைசஸ், இது 3 ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸு. ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னென்னா லினக்ஸ், யூனிக்ஸு, கூகுள் ஆண்ட்ராய்டு, இது ஒன் ஆஃப் த மொபைல் டிவைசஸ் தான். ஸோ அது ஆப்பிள் OS பார்க்குறோம் இல்லையா, நம்ம அமௌண்ட்டு அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னு தெரியுது. அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்ட்டு. இப்போ யூனிக்ஸ் இஸ் a family of multitasking, multi-user operating systems that derive originally from AT&T Bell Lab. இது AT&T Bell Lab, இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது செகண்ட் வால்யூமில் உங்களுக்கு C++லாம் படிக்கிறோம் இல்லையா, C படிப்போம். ஸோ அந்த C ப்ரோக்ராம்ஸும் இந்த லெபார்ட்ரியில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த AT&T அந்த இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த லேபை.
where the development began in the 1970s by Ken Thompson and Dennis Ritchie. அவங்களும் டென்னிஸ் ரிச்சியும் தான் அந்த சி லாங்குவேஜஸையுமே டெவலப் பண்ணாங்க. ஸோ யுனிக்ஸு அப்படிங்கிறது என்னென்னா மல்டி டாஸ்கிங். நமக்கு தெரியும் மல்டி டாஸ்கிங் என்ன அப்படின்ட்டு. மோர் தென் ஒன் ப்ராசஸை சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுதான் மல்டி டாஸ்கிங். Then Linux is a family of open source operating systems. It can be modified and distributed by anyone around the world. This is different from proprietary software like Windows, which can be only modified by the company and its own. The main advantage of Linux operating system is that the open source. There are many versions and their updates. Most of the servers run on Linux because it is easy to customize. என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒன்று ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லியிருக்கோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நிறையா மாடிஃபை பண்ணி வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டட் நம்ம சொன்ன டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்ரி ஒன் அப்படின்னா, நான் என்னோடய இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஃபைல்ஸாக ஃபோல்டர்ஸாக டாக்குமெண்டேஷனாக என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ணிக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஆப் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது யார் வேணால் எங்கே வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ஓஎஸை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட முடியும். proprietary software like Windows, it can be modified in the company or that it owns. ஸோ இது என்ன ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது என்னது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எனக்கு கிடச்சிருக்கு. அதான் ரொம்ப மெயின் அட்வான்டேஜாக இருக்குது இந்த லினக்ஸ் பொறுத்த வரைக்கும். There are a few different distributions of Linux like Ubuntu, Mint, Fedora, Red Hat, Debian, Google's Android, Chrome OS and Chromium OS, which are popular among users. So இதெல்லாமே one of the OS தான். The Linux operating system was originated 1991 as a project of Linus Torvalds from a university student of Finland. He posted information about his project on Newsgroup for computer students and programmers. He received support and assistance from a large pool of volunteers who succeeded in creating a complete of functional operating systems. Linux is similar to the Unix operating systems. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பண்ண ஆரம்பித்தது இது இவர் போஸ்ட் பண்ணினோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்ததுனால இந்த லினக்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, லினக்ஸ், மின்ட், ஃபெடோரா, உபுண்டு, போஸ், ரெட் ஹேட். ஸோ இது ஒன் ஆஃப் த கொஷின் இல்லையா 2 மார்க்ஸில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத. தென் 4.3 மைக்ரோசாஃப்ட் விண்டோ அப்படிங்கிறது என்ன, ப்ரொப்ரைட்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் designed by Microsoft corporations and primarily targeted on Intel and AMD architecture based computers. ஸோ எங்கே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க யார் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆர் மொபைல் டிவைசஸ்க்கான ஓஎஸ் என்னென்ன, மொபைல் டிவைசஸ் such as phones, tablets and MP3 player are different from desktop and laptop computers and hence they need special operating systems. Examples of mobile operating systems are Apple iOS and Google Android. This iOS running on a iPad is shown 4.12. இந்த பாருங்கள், ஆண்ட்ராய்ட் மொபைல் ஓப்பன் சோர்ஸ் இந்த வேர்ஷனில் தான் என்ன ஆகும், நம்மளோட அந்த ஆப்பிள் வந்து ரன் ஆகும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நார்மலாக பிசிக்கோ லேப்டாப்க்கோ போடுற ஓஎஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மொபைலுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு ஓஎஸ்ஸு நமக்கு ஸ்பெஷலி ஃபார் மொபைல் டிவைசஸ்க்காக மட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க, டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஓஎஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளோட மொபைல் வந்து ரன் ஆகக்கூடும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஃபார் மொபைல் டிவைசஸ் ஜென்ரலி ஆர் நாட் as fully featured as those made for desktop and laptop computers and they are not able to run all software. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப்லேயும் போட்டு
அப்படி சொல்லியிருக்காங்க. Then Android is a mobile operating system developed by Google based on Linux and designed primarily for touch screen mobile devices and such as smartphones, tablets. Google has a further developed Android TV for televisions, Android Auto for cars, and Android Wear for wrist watches, each with a specialized user interface. Variants of Android and are also used on game consoles, digital cameras, PCs and other electronic gadgets. ஸோ ஆண்ட்ராய்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபைல் டிவைசஸ்க்கும் அது மாதிரி டிவி டெலிவிஷன்ஸ்க்காகவும் கார்ஸு வாட்சஸ்க்கு இது மாதிரி நிறைய வந்து என்ன யூசர் இன்டர்ஃபேஸாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா கேம்ஸாக இருக்கலாம், கேமராஸ்க்கு இது மாதிரி ஒன்றுக்குமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஒரு ஓஎஸ் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. iOS is a mobile operating system created and developed by Apple exclusively for its hardware. It is the operating system that presently powers many of the company's mobile devices, including the iPhones, iPad, and iPod Touch. It is the second most popular mobile operating systems globally after Android. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு அப்புறமா நம்ம ஆண்ட்ராய்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த iOS அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் என்ன அப்படின்னு, அதில் லைசன்ஸ் பேஸ்னால் என்ன, ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். லேப்டாப் பிசிஸ்க்கு உள்ள டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, மொபைலுக்கும் வேறு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இந்த லெசன்ஸில். ஸோ தென் எப்படி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான ஜாப் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றதை பற்றியும் இந்த லெசன்ஸில் படித்தோம். ஸோ கான்செப்ட்னால் என்ன அப்படிங்கிறதையும் இந்த லெசன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் புதுசாக தெரிஞ்சிட்ருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ரெக்கார்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம இயர் ரெண்டுக்கு வந்துட்டுருக்குறோம். ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் வீக் எப்படியும் நம்ம ஸ்கூல் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நோட்ஸ் வாங்காதவங்க, ரெக்கார்ட் நோட் வாங்காதவங்க நோட்டு வாங்கி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, நான் அதுக்கான நோட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்கி ரெக்கார்டை எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நோட்டு வாங்காதவங்க ஃபஸ்ட்டு நோட்டு வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.